வாங்க பிரியாணி செய்யலாம். தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கிரேவியாக இருக்குங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கலரி பார்த்துட்டு சரி இந்த சைடில் வந்து இது நம்ம அரிசி கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கொதிக்க வச்சுட்ருக்கேன்னா அரிசி கொதிக்க வைக்கலான்னு ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் புதினா அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதெல்லாம் போட்டோம். இப்போ நல்லா அது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அதில் அரிசி போட்டு அது கொஞ்சம் வெந்த பதத்துக்கு வந்தோன்னே கையில் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம வேறையாகவே சேர்த்துக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து அரிசி எடுத்து அதில் கொட்டி டம்மும் போட்டாச்சு. இந்த சைடில் வந்து முட்டை கொதிச்சிட்ருக்கு. அப்புறமா ரத்த பொரியல் போட்டிருக்கோம். ரத்த பொரியல் வந்து நான் வெங்காயம் போட்டு நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ரத்த பொரியல் நல்லா செம்ம கலராக வந்திருக்குங்க. அதை வேக வச்சு ரத்தத்தை ஆட்டு ரத்தம் இது நல்லா வேக வச்சு இது நல்ல கலராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரத்த பொரியல் நல்லா வந்திருக்கு, கலரிஷாக வந்திருக்கு. இப்போ சிக்கன் 65 இந்த சைடு கொதிக்குதுங்க. இப்போ சிக்கன் 65 எடுத்துக்கலாம். இப்போ பரவாயில்ல நல்லா கலரிஷாக வந்திருக்கு. இப்போ வாங்க சிக்கன் 65 பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஐயா சூப்பராக வந்திருக்குங்க. கொஞ்சம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. சரி வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் 65, எக்கு, ரைத்தா, ஆனியன் பச்சடி, பிரியாணி, ரைத்தாவை காணும். சாரி, லாஸ்ட்டாக எண்டிங் பாயிண்ட்டாக லைட்டாக நெய்யை ஊற்றிக்கோங்க. பிரியாணி பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. எல்லாம் லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு போங்க.